ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 40 நாள் சிலுவை தியானம் என்ற தலைப்பின் அடிப்படையில் சிலுவையை சுமந்த துவக்கமும் முடிவுமான இந்த ஆண்டவரின் சரிதை வாழ்க்கை காரியங்களை படிப்பதற்கு மார்க்கு சுவிசேஷத்தை தெரிந்து கொண்டோம். அதிலுள்ள விஷயங்களை தெளிவாக வார்த்தை வார்த்தையாய் பகுதி பகுதியாய் போதிப்பதும், நீங்களும் இதை கண்டு அறிந்து கொண்டு அருமை இரட்சகருக்காக வாழ செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பரலோகத்தின் செய்தியை பறைசாற்றுகிறார். இது அப்படி சொல்லிட்டு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். கலிலேயா கடல் ஓரம் அந்த இடத்துல 2 பேரை பார்த்தார் என்றும், அவர்கள் தங்கள் வேலைகளை செய்தார்கள் என்றும், அவர்களை பார்த்தார் என்றும் நாம பார்த்தோம். அப்ப முதல்ல அது மட்டும் இல்ல, கீழே கூட பாருங்க, 17ஆம் வசனத்துல சொன்ன ஆண்டவர் அவங்க பார்த்தது மட்டுமல்ல, அவர்களோடு பேசினார். பார்த்தார், பேசுறார். என்ன பேசுகிறார்? சீமோன், அந்திரேயா, என் பின்னே வாருங்கள். அவங்க ஏற்கனவே வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என் பின்னால வாங்கன்னா அது எப்படி முடியும்? என் பின்னால வாங்க. ஆனா அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னாரு, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். அவளுக்கு புரியல. இப்ப இத சொல்லும் போது ஒன்னும் புரியல. சில நேரத்துல ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுவார், அது ஆரம்பத்துல புரியாது. நாள் வரும்போதுதான் இந்த விஷயங்கள் நன்கு புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு சம்பவம். ஊழியத்திற்காக அழைக்க 2 பேரை இப்ப ஆயத்தப்படுத்தினார். 18, 19, 20 இந்த பகுதியில கூட பாருங்க. இப்ப அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே போயிடுறாங்க, தாமதம் பண்ணல. உடனே 19, இந்த 2 பேரு கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அவிட விட்டு சற்று அப்புறம் போனாங்க. எங்க? கடல் ஓரம்தான் ஒரு பகுதி. அதை விட்டுட்டு அப்படியே கொஞ்ச தூரம் வேற ஒரு பகுதிக்கு வர்றாங்க. ஆண்டவர் வர்றாரு, கூட இன்னும் 2 பேர் வர்றாங்க. ஆண்டவர் போகும்போது ஒரே ஒருவர் போனார். இப்பொழுது 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேரும் வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு அங்க போயிட்டு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என்ன? 2 பேர் பேர் என்ன? யாக்கோபு, யோவான். யாக்கோபு, யோவான். இவருடைய தகப்பன் பெயர் செபதேயு. ஆனால் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், செபதேயுவின் குமாரர்கள் 2 பேர். இவர்களை ஆழமா தியானிக்கும் போது, அவருடைய சரித்திரத்தை படிக்கும் போது நிறைய விஷயத்தை நாம படிக்க முடியும். செபதேயுவின் குமாரன், ஒருவன் பெயர் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சீமோன், அந்திரேயா. இந்த இடத்துல அவங்க 2 பேருடைய அப்பா பேர் சொல்லல. ஆனா அவங்க அப்பா பேரை ஆண்டவர் முன்னாடி சொல்லியிருக்காரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அந்த சீமோன், அந்திரேயாவுடைய தகப்பன் பெயர் என்ன? யோனா. ஆனா இந்த யாக்கோபு, யோவான், இவர்களுடைய தகப்பன் பெயர் என்ன? செபதேயுவோ. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதே போல அதே கடல்ல மீன் பிடிச்சிட்டு படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருக்காங்க. ஒருவேளை மீன் பிடிக்கும் போது சிலதெல்லாம் வந்து முள்ளுங்க மாட்டோம், சில செதில்கள் மாட்டோம். ஏற்கனவே வலை வந்து ஒரு பின்னிதானே வச்சிருக்காங்க.
அது ஓட்ட கூட விழுந்திருக்கும். மீன்கள் அதற்குள்ள வந்து தங்காதபடிக்கு சிலது வெளியில போயிடும். அதனால அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த 2 பேருக்கும் இந்த 2 பேருக்கும் சொல்லுகிற விஷயம் என்ன? இவர்கள் பொறுப்புள்ள மனிதர்கள், பொறுப்புள்ளவங்க. அந்த 2 பேரும் கடல்ல மீன் பிடிக்கிறாங்க. இந்த 2 பேரும் கடல்ல மீன் பிடிச்சிட்டு வலைகளை பழுது பார்க்கிறாங்க. அப்ப இவங்க சோம்பலாக வீணானதை பேசிக்கொண்டு வீணாக செலவழிக்கிறவர்கள், நேரத்தை வீணடிக்கிறவர்கள் அல்ல, பொறுப்புள்ளவர்கள். இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆண்டவருக்கு இந்த ஆட்கள் தேவை. சுறுசுறுப்பா இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்காங்க, கண்ணும் கருத்துமா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. இவங்களும் பிழைச்சுக்குவாங்க, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருப்பாங்க என்பதை அறிந்த ஆண்டவர் இப்போ 4 பேரையும் பார்த்தார். முன்னாடி 2 பேரையும் பார்த்தார், இவர்களையும் பார்த்தார். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த 2 பேருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தார். முன்னாடி இருக்கிறவங்களையும் அழைத்தார், இந்த 2 பேரையும் அழைத்தார். அப்ப தேவன் பொறுப்புள்ளவர்களை அழைக்கிறார். ஆண்டவருக்கு சுறுசுறுப்புள்ளவர்கள் தேவை. இத போய் செய்யனா செய்யணும், இத பண்ணுனா பண்ணணும், இத செய்யாதன்னா அதை செய்யக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல தெளிவான நபர்களுக்கு அர்த்தம். ஆனா இந்த 4 பேரையும் பார்த்து உடனே அவர்களையும் அழைத்தார். ஏன் அவர்களையும் அழைத்தார்னா, ஏற்கனவே 2 பேரை அழைத்தார். கீழே 2 பேர் பார்க்கும்போது அவர்களையும் அழைத்தார். 4 பேர் ஆயிட்டாங்க. அப்ப இவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள், பொறுப்புள்ளவர்கள். ஆண்டவர் பொறுப்பை கவனித்தார். 2வது, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவங்க தான் தெளிவா இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்கள் தான் தெளிவா பேசுவாங்க, அழைக்கப்பட்டவர்கள் தான் தெளிவா சிந்திப்பாங்க, அழைக்கப்பட்டவர்கள் தான் அழைப்பை மறந்து யாரோ சிலர் ஓடுவாங்க. ஆனா தெளிவான உணர்வோடு இருக்கிறவங்க அழைப்பை மறந்து ஓட மாட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் பொருளுக்காக கவனம் வைக்க மாட்டாங்க, அழைக்கப்பட்டவர்கள் பதவிக்காக விரும்ப மாட்டாங்க, அழைக்கப்பட்டவர்கள் மேல மேல வரணும்னு யோசிக்க மாட்டாங்க, அழைக்கப்பட்டவர்கள் பூமிக்குரிய காரியத்தில் அதிகம் கவனம் வைக்க மாட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பார்கள். உடனே அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனுடைய தகப்பன் ஆகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவில் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ அப்பாவும் கூட இருந்திருக்கார், யோவான் யாக்கோபு தகப்பன் கூட இருந்திருக்கிறார். தகப்பனையும் விட்டுட்டாரு. 2 பேரும் தங்கள் படவையும் விட்டுட்டாங்க. உடனே அவர்கள் பின் சென்றார்கள். இதாங்க ஊழியம், கீழ்ப்படிதல். பொறுப்புள்ளவர்கள்னு சொன்ன வசனம் 16, 19. அழைத்தார்னு சொன்ன 1ஆம் அதிகாரம் 17, 20 படித்து பாருங்கள். கீழ்ப்படிந்தார்கள். 4 பேரும் கீழ்ப்படிந்தாங்க. வலையை விட்டு வந்தாங்க, கடலை விட்டு வந்தாங்க, அப்பாவை விட்டு வந்தாங்க, அப்பாவை வேலைக்காரங்க விட்ட ஒப்பு கொடுத்துட்டு. எவ்வளவு இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய சொல்ல முடியும். எனவே ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறவங்க கீழ்ப்படிந்தார்கள், கீழ்ப்படிய வேண்டும். அதன் பிறகு எதுக்காக அழைத்தார்னா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரை பிடிக்கணும். ஏன் மனுஷரை பிடிக்கணும்? மனிதர்கள் பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க, அழிவை நோக்கி போகிறாங்க. ஆண்டவர் வந்ததே மனுஷர்களை பிடிக்கதான். அதனால ஆண்டவர் சீஷர்களை அழைத்தது அழிவை நோக்கி போகிற மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். எனவே அழைப்பு முக்கியம், ஊழியம் முக்கியம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் எப்படியோ இருக்கலாம், இத படிங்க, கேளுங்க, விசுவாசிங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க அந்த அழைப்புக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். நீங்க உள்ள நுழைஞ்சு பாருங்க. கர்த்தர் ஞானம் கொடுப்பார், பலன் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக மீண்டும் ஒரு செய்தியை நாளை தினத்தில் கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.